சுப காரியங்களுக்கு தாம்பூலத்தில் வைக்கக்கூடிய தேங்காய் எண்ணிக்கை ரொம்பவும் முக்கியங்க. அதாவது சுப காரியங்களுக்கு தேங்காய்கள் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக 2 தேங்காய்கள் வைக்க வேண்டும். 1 தேங்காய், 3 தேங்காய், 4 தேங்காய்கள், இந்த எண்ணிக்கைகளில் கட்டாயம் தேங்காயை வைக்கணும். இந்த எண்ணிக்கையில் வைக்கக்கூடாது, ஏன்னா அது அசுப பலனை கொடுக்கும். சுப காரியங்களுக்கு 2 தேங்காய்கள் வைக்கலாம், இல்லை 2க்கும் அதிகமான தேங்காய்களை வைக்கணும்னு நினைக்கிறவங்க 5, 7, 9, 11, 13ன்னு இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் சுபகாரியங்களுக்கு நாம் வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே தேங்காய் இருக்குதுன்னு ரொம்ப நாளாக இருக்கிற தேங்காயை கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஏன்னா அது எப்போ வாங்கணுமோ, எந்த நிலைமையில் இருக்குமோ, சமயத்தில் அது கெட்டு போயிருக்கும். நாம் கடைகளில் அப்பங்க பார்த்து வாங்கக்கூடிய தேங்காய் கருப்பு விழுந்ததாகவோ இல்லை அடிப்பட்டு இருந்த மாதிரி இருக்கிற தேங்காய், முக்கியமாக குடும்பி இல்லாத தேங்காயை வைக்கக்கூடாதுங்க கட்டாயம். அடுத்ததாக தாம்பூலத்தில் வைக்கக்கூடிய வாழைப்பழங்களை பற்றி பார்க்கலாம்.